டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. IPL இன்னைக்கு நடைபெற்ற 38வது லீக் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மோதினாங்க. இந்த மேட்ச் ஹைதராபாத்ல நடைபெற்றது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண ஹைதராபாத் டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில கொல்கத்தா டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மேனா கிறிஸ் லின் அதுக்கப்புறமா சுனில் நரேன் களமிறங்கினாங்க. கிறிஸ் லின் அதுக்கப்புறமா சுனில் நரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. முதல் ஓவர்லேயே 10 ரன்களை அடிச்சாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஓவர்ல 18 ரன்களும், மூன்றாவது ஓவரை கலீல் அகமது வீசினாரு. கலீல் அகமது போட்ட மூணாவது ஓவர்ல நம்ம சுனில் நரேன் முதல் 3 பால்கள்ல பவுண்டரியை விளாசினாரு. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 6, அதுக்கப்புறமா அடுத்த 2 பால்கள்ல ஒரு பவுண்டரி அப்படின்ற மாதிரி சுனில் நரேன் 7 பால்கள்ல 25 ரன்களை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா 4வது பால்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. சுனில் நரேனுக்கு அப்புறமா இன்னைக்கு கொல்கத்தா டீம்ல களமிறங்கின எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம கிறிஸ் லின் மட்டும் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சுனில் நரேனுக்கு அப்புறமா சுஷ்மன் கில் 3 ரன்களுக்கும், நிதிஷ் ராணா 11 ரன்களுக்கும், அதுக்கப்புறமா கொல்கத்தா டீமுடைய கேப்டனான தினேஷ் கார்த்திக் வெறும் 6 ரன்களுக்கும் ஆட்டம் இழந்தாங்க. அதுக்கப்புறமா ரிங்கு சிங்கோட பார்ட்னர்ஷிப் போட்டு கிறிஸ் லின் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இன்னொரு பக்கம் ரிங்கு சிங் ரொம்பவே நிதானமாக விளையாடிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல நம்ம கிறிஸ் லின் தன்னுடைய ஆஃப் செஞ்சுரி கடந்தாரு. ரிங்கு சிங் 25 பால்களுக்கு 30 ரன்கள் எடுத்திருந்த சமயத்துல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. ரிங்கு சிங் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கிறிஸ் லின் 47 பால்கள்ல 51 ரன்கள் எடுத்திருந்த சமயத்துல அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கொல்கத்தா டீமுடைய அதிரடி ஆட்டக்காரரான ரசூல் 9 பால்கள்ல 15 ரன்கள் எடுத்து அவரும் ஆட்டம் இழந்தாரு. மொத்தத்துல கொல்கத்தா டீம் இன்னைக்கு 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்திருந்தது. ஹைதராபாத் டீமுடைய பவுலிங் எப்பயும் போல இன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 160 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின நம்ம ஹைதராபாத் டீம் ஸ்டார்டிங்ல இருந்தே தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஹைதராபாத் டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மேனா வார்னர், அதுக்கப்புறமா பிராஸ்டோ களமிறங்கியிருந்தாரு. பார்ட்னர்ஷிப் போட்டு வார்னர் அதுக்கப்புறமா பிராஸ்டோ அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வார்னர் வெளுத்து வாங்க, இன்னொரு பக்கம் பிராஸ்டோ அவர் பங்குக்கு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு. கொல்கத்தாவுடைய பவுலிங் இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ரொம்பவே தடுமாறினாங்க அப்படின்னே சொல்லலாம். வார்னர் அதுக்கப்புறமா பிராஸ்டோவுடைய பார்ட்னர்ஷிப்ல ஹைதராபாத் டீம் இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. கடைசியில் 131 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் வார்னர் அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. அப்ப அவர் 38 பால்களுக்கு 67 ரன்களை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா வில்லியம்சன் பொறுமையாக விளையாடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிராஸ்டோ தொடர்ந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. கடைசியில பிராஸ்டோ 43 பால்களுக்கு 80 ரன்களை எடுத்திருந்தாரு. இதுல 7 4 4 6 அடக்கம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. லாஸ்டா 15 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்து ஹைதராபாத் டீம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வார்னர் அதுக்கப்புறமா பிராஸ்டோவுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த IPL சீசன் ஃபுல்லாவே வார்னர் அதுக்கப்புறமா பிராஸ்டோவுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண எல்லா IPL டீமுமே ரொம்பவே திணறாங்க. சரி, இப்போ இன்னைக்கு மேட்ச் நீங்க பாத்தீங்களா? இதுல கொல்கத்தா டீம் அதுக்கப்புறமா ஹைதராபாத் டீம் அப்படின்னு சொல்லி இதுல உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்ச்ல ஹைதராபாத் வின் பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.